இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் பிளஸ் நிறைய கனெக்டிவிட்டி டிசீஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான பவர் பாயிண்ட் வந்து அடி வாங்குறது தான் காரணம். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்தன் நமக்கு குறைய ஆரம்பிச்சிச்சுனாலே நமக்கு பிரச்சனைகள் தான். நம்ம இன்னைக்கு ஒரு அழகான ஒரு எண்ணெய் காய்ச்சி நம்ம மூட்டு வலிக்கு போடக்கூடிய விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது. இந்த எண்ணெய்களை மட்டும் நம்ம தயாரித்து வீட்டில் வச்சுக்கணும். இந்த எண்ணெய் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா பெயின் ரிலீஃப்காக கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூட்டு தேய்மானம், அதே மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர், எங்கெங்கெல்லாம் தசைப்பிடிப்பு ரத்த கட்டுகள் இருக்கிறதோ அங்கே போட்டாலே போதுமான விஷயம்தான். சூப்பராக வேலை செய்யும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல கண்டிப்பா பெரியவங்க இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க, அதிக லோடு எடுக்கக்கூடிய, அதிக ரொம்ப நிக்கிறவங்க, வயசானவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ டெங்கு ஃபீவர் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்ல ஏதாவது கொரோனா காலங்களில் கொரோனா பாதிக்கப்பட்டிருந்தாலோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் பிளஸ் நிறைய கனெக்டிவிட்டி டிசீஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம முட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான பவர் பாயிண்ட் வந்து அடி வாங்குறது தான் காரணம். வயதின் காரணமாக சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான மெடிசன் எடுக்கும்பொழுது அதோட எதிர்வினையினாலே பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் நம்மளை தாங்கி நிற்கிறது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ், ஷோல்டர், முட்டி, இடுப்பு எலும்புகள், மஜ்ஜை சார்ந்த நரம்புகள், நரம்பு சார்ந்த தசைகள். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்தன் நமக்கு குறைய ஆரம்பிச்சிச்சுனாலே நமக்கு பிரச்சனைகள் தான். நம்ம என்னதான் வேலைக்கு ஓடினாலும் சோர்ந்து விழுந்தது காரணம் என்ன? அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயிட் தூக்குனாங்க, எவ்வளவு தூரம் நடந்தாங்க, என்னென்னமாலாம் பாத்தீங்கன்னாக்கா பல கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. யாருக்காவது மூச்சு வாங்கியிருக்கா, மூட்டு தேஞ்சு வாங்கியிருக்கா? அப்படி கிடையாது. பவர், இம்யூனிட்டி, மெட்டபாலிசம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறையும் பொழுது இந்த பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு அழகான ஒரு எண்ணெய் காய்ச்சி நம்ம மூட்டு வலிக்கு போடக்கூடிய விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது. நம்மளுடைய வம்சாவளியாக, அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாமே வரிசையா பயன்படுத்தினது. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி. ஸோ ஒரு முக்கியமான எண்ணெய்கள் தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், அவ்வளவுதான் முக்கியமானது எண்ணெய்கள்ல. அதுல 2-3 தோல் சீவியை இஞ்சி போட்டு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் வச்சுட்டு போதும். இதுதான் சிம்பிள் ரெமெடி. ஆக இந்த எண்ணெய்கள்லாம் சேரும் பொழுது ஸ்கின்ல இருக்கக்கூடிய அடுத்த லேயர், அதுக்கப்புறம் மஜ்ஜை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தசை, அதுக்கப்புறம் எலும்புல இருக்கக்கூடிய சத்து, மஜ்ஜை. இது எல்லாத்தையும் திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கணும், ரிவைஸ் பண்ணி கொடுக்கணும் கேட்டீங்கன்னாக்கா ஆலிவ் ஆயில் ரொம்ப இதுக்கு தேவையான ஒரு விஷயம். வேப்ப எண்ணெய் நம்ம முட்டியில இருக்கக்கூடிய நீர்த்தன்மை, அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், அந்த உள்ளக்கூடிய எலும்பு அரிக்கக்கூடிய சில நுண் கிருமிகள் இருக்கும், அதெல்லாம் செத்துரும். ஸோ அப்போ வேப்பெண்ணெய் அவசியமான ஒன்று. விளக்கெண்ணெய் லூப்ரிகன்ட் கொடுக்கக்கூடிய விஷயம். அது இல்லாமல் ஸ்கின்னுக்கும் நரம்புக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் அழகாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ பாருங்க எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை இந்த எண்ணெய்கள் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ அப்போ இஞ்சி என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் எனர்ஜி அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மென்ட் வந்து வேற லெவலில் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எண்ணெய்களை மட்டும் நம்ம தயாரித்து வீட்டில் வச்சுக்கணும். இந்த எண்ணெய் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா பெயின் ரிலீஃப்காக கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூட்டு தேய்மானம், அதே மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர், எங்கெங்கெல்லாம் தசைப்பிடிப்பு ரத்த கட்டுகள் இருக்கிறதோ அங்கே போட்டாலே போதுமான விஷயம்தான். சூப்பராக வேலை செய்யும். ஆக பெரியவங்களாம் நீக்கி பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி டீச்சர்ஸ், ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய போலீஸ், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி இப்போ டீ கடையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெரிகோசியஸ் வெயின் வருது பார்த்தீங்களா, அதுக்கு கூட இந்த எண்ணெய் தடவலாம். ரத்த கட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அசால்ட்டாக சரி பண்ணி கொடுத்துரும். ஏன்னா ஆலிவ் ஆயில் எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊடுருவி அதில் கூட ரத்த கட்டை உடைக்கக்கூடிய சக்தி உண்டு. ஸோ நரம்புகளை கன்ஜெக்ட் பண்ணாம எங்கெங்கெல்லாம் கம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கக்கூடிய சக்தி ஆலிவ் ஆயிலுக்கு உண்டு. ஸோ இந்த எண்ணெய்களை அழகாக மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி கொஞ்சம் சீவி உள்ள போட்டு அந்த எண்ணெயை காய்ச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எண்ணெய்கள் ஒவ்வொரு வீட்லையுமே இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா தாத்தா பாட்டி அம்மா அப்பா இன்னைக்கு எல்லாத்துக்குமே இந்த L4 L5 பிரச்சனைகள், எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும், எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் மிக்ஸ் ஆயிருக்கும், டிஸ்க் பல்ஜி, அத்தனைக்குமே யூஸ் பண்ணலாம். இது ஆக மல்டி பர்பஸா இந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால இது வீட்டில் அவசியம் இருக்கணும். இன்னைக்கு பார்த்து அடிப்பட்ட குழந்தைங்களுக்கு இது போடலாம். அதே மாதிரி கை கால் வலி இருக்கிறவங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கணுக்கால்லேருந்து மேலே தொடை வரைக்கும் தொடையிலேருந்து அழகாக இழுத்து விட்டீங்கன்னாக்கா ரொம்ப நாள் நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா படுக்கும் போது கால் கடுக்கும் சொல்லுவாங்க சில பேர், வலிக்காது கடுக்கும்பாங்க. அப்போ ரத்த ஓட்டம் சீராக இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொடைப்பகுதியிலேருந்து அந்த எண்ணெய் அப்படி கால் வரைக்கும் இழுத்து விட்டாலே போதுமான விஷயம். 1 hour போதும், அந்த பிரச்சனையே இருக்காது. ஆக மொத்தத்தில் இந்த எண்ணெய் ஒரு வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய விஷயம். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஃபெஸ்டைட் அப்படிங்கிறது நிறைய வச்சிருக்கோம் இல்லையா,
அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய எண்ணெய் இதுவாக இருந்தது. கழுத்து வலி, ஏன்னா அவங்களாம் அப்ப பாத்தீங்கன்னா நல்ல லோடு கழுத்துலயே மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க, முதுகுலே தான் தூக்கி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போன பிறகு களைச்சி விழுந்து சாயந்தரமா அவங்களுக்கு பெயின் இருக்கும்போது இந்த எண்ணெய் தான் தடவி இருக்காங்க. இது கை கண்ட உண்மையான எண்ணெய். இந்த எண்ணெய் ஈஸியா அழகா வீட்லயே செஞ்சு வச்சுக்கலாம். அதனால மேஜர் இஷ்யூ சின்ன அது வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பத்திலேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், பெயின், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்கள்ல சரி பண்ணிடலாம். நல்லா முத்த விட்டு அது ஆர்த்ரைட்டிஸா மாறி அதுக்கப்புறம் முடக்குவாதமா ஆகி சரவாங்கியா மாறி அதுக்கப்புறம் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டா அந்த பிரச்சனைகள் வரும்பொழுதே நம்ம வீக்கா இருக்கும். அதான் முக்கியமான விஷயம். ஸோ அதை பலப்படுத்தக்கூடிய ஒரு மெடிசன் தான் இந்த மெடிசன்லாம். வெளிப்பூச்சாக இது செய்தாலும் இன்டேக் எடுக்கணும். உளுந்தங்கஞ்சியை தவிர வேற பெரிய விஷயமே கிடையாது. அந்த காலத்துலாம் போனோம்னா உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி இப்படிதான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அழகா நாட்டு சக்கரை போட்டு இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஆரம்பத்துல வேண்டான்னு தான் சொல்லுவாங்க இப்போ உள்ள குழந்தைங்க. ஆனா கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா அதை வேணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. அந்த அளவுக்கு தேங்காய்லாம் துருவி போட்டு இந்த அழகா டேஸ்டியா செஞ்சு கொடுத்தா எந்த ஃபுட்டையும் முற்காலத்தில் இந்த காலத்துலயும் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்க எதுவுமே கவலைப்படாம இந்த ஒரு தடவை கொடுத்து பார்த்துட்டு 2 தடவை கொடுத்து பார்த்துட்டு நம்ம இந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்குன்னு விட்டுறக்கூடாது. நமக்கு அதோட மகத்துவத்தை சொல்லி அது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி பயமூர்த்தியாவது கொடுக்க ஆரம்பிச்சு அதை பழக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த டீ காஃபி எல்லாம் தாண்டி இதெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னாக்கா இந்த ஆர்கானிக்கான உணவுகள் என்னன்றது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு தடவை 2 தடவை சாப்பிடல குழந்தைங்களே விட்டுறாதீங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் உளுந்தங்கஞ்சி அவசியம் கொடுத்துருங்க. அதே மாதிரி உளுந்தங்கஞ்சி அவசியமாக மூட்டு வலிக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும். உள் மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. ஆனா இது நைட்டு சாப்பிடும் பொழுது சாப்பிட்ட பிறகு கொஞ்சமா அஸ்வகந்தா எடுத்துக்கிட்டீங்க வந்தீங்கன்னா போதும். சும்மா ஒரு டீஸ்பூன் 2 நாளுக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு 2 தடவை அஸ்வகந்தா உடம்புல சேர ஆரம்பிச்சுனாலே உங்களுக்கு இந்த எலும்பு பிரச்சனைகள், இந்த தேய்மான பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது. ஆக உடம்பு உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அஸ்வகந்தா. அதே மாதிரி நல்ல உறுதியான நரம்புகளும் எலும்புகளும் வேணும்னாக்கா உளுந்தங்கஞ்சி. ஸோ ஒரு பெண்ணுக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கனாலே உளுந்தங்கஞ்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உளுந்த உருண்டை கொடுப்பாங்க, உளுந்து பவுடர் கொடுப்பாங்க, நல்லெண்ணெயில உளுந்த மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு கொடுப்பாங்க, உருட்டி. இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்க? ரத்த விருத்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், படபடப்பு இருக்கும், அது போயிடும். ஆக எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதெல்லாம் அந்த காலத்துல பார்த்து செஞ்சு கொடுத்த ஒரு முன்னோர்கள். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் மறந்து போச்சு. அதனாலதான் இந்த மாதிரி அட்லீஸ்ட் உளுந்தங்கஞ்சி, இந்த மாதிரி அஸ்வகந்தா சூப்பு, அஸ்வகந்தாவுடைய ட்ரிங்க்கு, அஸ்வகந்தா பாலில் போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு உடம்புல சேர்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருங்கால சந்ததிகள் நம்ம முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாங்களோ நம்ம சந்ததிகள் அதையும் ஃபாலோ பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பாங்க. எலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எலும்பு கிராக் ஆகுது இல்லை வலிக்குது அப்படின்னாக்கா அந்த காலத்துல 80-85 வயசுக்கு மேலே தான் அந்த பெயின்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் அமுக்கி விட வேண்டிய சூழ்நிலை வருது. காரணம் அவங்க யூஸ் பண்ற லோடு, புக்ஸ் அவ்வளோ சுமக்குறாங்க. அதுக்கான ஃபுட்டு கொடுக்குறோமா இல்லை. ஸோ எல்லாத்தையும் கமிட் பண்ணும் போது அவங்க லோடை தூக்கிறதுக்காவது முதுகுல ஸ்பெயின்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும். எல்லாரும் கூன் போட்டாங்க. ஸோ காரணம் என்ன? இந்த காரணம் தான். ஸோ உளுந்தங்கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஹெல்த்தியா, நல்ல பிரெயினியா இருப்பாங்க. எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த இன்னரை எடுத்துக்கிட்டு இந்த எண்ணெய்கள்லாம் யூஸ் பண்ணாங்க கேட்டிங்கன்னா வலி இல்லாத ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம். நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.